கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் 7 சபைகளை இரண்டாவது சபையாகிய சிமிர்னா சபையை குறித்து நாம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இங்கே பார்க்கும் பொழுது சிமிர்னா சபை, ஏற்கனவே நம்ம எபேசு சபை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். அடுத்தது சிமிர்னா சபை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சிமிர்னா என்றால் வெள்ளைப்போளம் கசப்பு கலந்த காடி, வெள்ளைப்போளம் கசப்பு கலந்த காடி அல்லது கசப்பான மாறா, இப்படி பல அர்த்தங்கள் இதில் சொல்லப்படுகிறது. வெள்ளைப்போளம் என்பது நமக்கு தெரியும், ஒரு தைலம். அதனுடைய டேஸ்ட், அதோட ருசி எப்படி இருக்குன்னா, வெள்ளைப்பழத்தின் ருசி ஒரு பயங்கரமான கசப்பு தன்மை உடையதாக இருக்கும். ஆனால் அந்த வெள்ளைப்போளம் ரெண்டு விதத்திலும் பயன்படுத்துவார்கள். வாசனை திரைவன் சென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுபோல் மரித்து போன சடலங்களை அடக்கம் பண்ணுவதற்கு அதற்கு மேலே நம்ம என்ன செய்யலாம், சென்ட் ஸ்ப்ரே அடிக்கிறோம் இல்லையா, இறந்தவர்களை சரீரத்தில் அந்த நாற்றம் எடுக்காமல் இருப்பதற்கு ஸ்ப்ரே அடிக்கிறோம். அதே போல தான் இந்த வெள்ளைப்போளத்தை மரித்த உடலில் சரீரங்களை அவர்கள் என்ன செய்வார்கள், பூசுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இங்கே பார்க்கும் பொழுது அதற்கு அடையாளமாக எழுதி கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்திரா 30:23. உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 45:8வது வசனம். இந்த வசனங்கள்லாம் வெள்ளைப்போளத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சரி, இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த சிமிர்னா சபையுடைய காலம், அதனுடைய காலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்கு பின்பு, அதாவது கிபி 170 முதல் 312 இடைப்பட்ட காலங்கள். கிறிஸ்துவுக்கு பின்பு 170 முதல் 312 இந்த காலகட்டங்களில் இந்த சபையின் காலங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பட்டணத்தை குறித்து பார்க்கும் பொழுது இது மிகவும் ஒரு பழமையான ஒரு நகரம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு முன்பு இங்கே பார்க்கும்போது கிரேக்கர்கள் இங்கே குடியேற ஆரம்பித்தார்கள். ஆண்டவராக இயேசு மனிதனாய் பிறப்பதற்கு முன்பு 1000 வருஷங்களுக்கு முன்பு இங்கே கிரேக்கர்கள் குடியேற ஆரம்பித்தார்கள். அதன் பின்பாக கிமு 600 லீதியர்களால் அழிக்கப்பட்டது. இந்த சரித்திரம்லாம் ரொம்ப விரிவாக நமக்கு தேவையில்லை. சுருக்கமாக உங்களுக்கு தேவையான முக்கியமான சில காரியங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பின்பு மகா அலெக்சாண்டர் அவருடைய சந்ததியார்கள் என்ன செய்தார்கள், கிமு 290 அங்கே என்ன செய்தார்கள், ஒரு நகரத்தை, இந்த நகரத்தை திரும்ப அவர்கள் கட்டி எழுப்ப ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனுடைய காலகட்டங்களை பார்க்கும்போது இந்த காலகட்டங்களே, அதாவது மகா அலெக்சாண்டர், அதாவது கிமு 290க்கு அப்புறம்தான் இது இந்த நகரத்தினுடைய காரியங்களை குறித்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நாம் இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே பார்க்கும்போது இந்த சிமிர்னா மக்கள் ரோம நாட்டிற்கு மிகவும் உண்மை உள்ளவர்களாய், ஏன்னா ரோமருடைய ஆட்சி தான் நடக்குது. ஆகவே ரோமர்களுடைய ஆட்சிக்கு மிகவும் உண்மையுள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாக இந்த சிமிர்னா சபை காணப்பட்டது. கிமு 195வது ஆண்டிலே பார்க்கும்போது இங்கே ரோமருடைய வழிபாடு, ரோமருடைய ராஜாக்கள் தலைவர்களை அவர்கள் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டாயம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இங்கே தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ரோமருடைய தளபதிகள் இவர்களுக்கு இந்த சிமிர்னா மக்கள் ரொம்ப உதவியாக இருந்தார்கள். ஏன்னா அந்த யுத்த வீரர்கள் அந்த குளிர்காலங்களிலே பார்க்கும்போது சரியான ஸ்வெட்டர் அல்லது குளிர்காலத்துக்கு தகுந்த ஆடை இல்லாமல் இருந்த காலங்களிலே இந்த சிமிர்னா மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் இவ்விதமான ஆடைகளை அவர்களுக்கு கொடுத்து உதவினார்கள். அப்படி அவர்கள் செய்த உதவி நிமித்தமாக நன்றி கடனாக நீங்கள் பார்க்கும்போது அந்த சிமிர்னா சக்கரவர்த்தி டைபிரியஸ் என்பவர் இருந்தார். கிபி 26ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின்பு 26 ஒரு கோயிலை அவர் கட்டி கொடுத்தார்.
ஒரு கோயில் சிமிர்னா மக்கள், சிமிர்னா பட்டணத்துடைய மக்கள் தங்கள் இராணுவ வீரர்களுக்கு அவர்கள் உதவி செய்தது நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு கோயிலை அவர் கட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் இந்த பட்டணத்தை குறித்து பார்க்கும்போது கிறிஸ்துக்கு பின்பு 178 ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. அது அழிக்கப்பட்டு போனது. ஆனாலும் மார்க்ஸ் அவுரலியஸ் என்ற சக்கரவர்த்தி மீண்டும் அந்த நகரத்தை திரும்ப கட்டி எழுப்புகிறார். எப்போன்னா 178 ஒரு பெரிய பூகம்பம் உண்டானது. அதில் அந்த பட்டணம் அழிக்கப்பட்டு போனது. ஆனால் திரும்ப மார்க்ஸ் அவுரலியஸ் என்ற சக்கரவர்த்தி மீண்டும் அந்த நகரத்தை கட்டி எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இப்போ துர்க்கியில் அந்த பட்டணம் இப்பொழுதும் இருக்கிறது. அதனுடைய பெயர் இஸ்மீர் என்கிற பெயரில் இன்றைக்கும் அந்த பட்டணம் என்ன செய்கிறது, இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். 8வது வசனம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த 7 பட்டணங்களில் இந்த சிமிர்னா பட்டணம் மிகவும் அழகான நேர்த்தியான அதோடைய தெருக்கள் எல்லாம் ஒன்று போல வரிசையாய் அழகாய் அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் அந்த கட்டடங்கள் பார்க்கும் பொழுது திட்டமிட்டு சரியாக நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு நகரமாய் அந்த கட்டடம் இருந்தது. ஆகனபடினால தான் அந்த காலத்திலே இது மிக அழகான ஒரு பட்டணமாக அது கருதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் பார்க்கும்போது பொதுத்துறை நிறுவனங்கள் இதில் இருந்தது. அது மாத்திரமல்ல, மெடிக்கல் சென்டர், அதாவது மருத்துவ மையம் அங்கே இருந்தது. விஞ்ஞான துறையான மையமும் அங்கே இருந்தது. அப்போது எந்த அளவுக்கு அந்த பட்டணம் பெரிய ஒரு பட்டணமாக இருந்தது என்று சொல்லி நாம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போவுமே மருத்துவத்துறைக்கான மையம், அதாவது மெடிக்கல் சென்டர் அங்கே இருந்தது. விஞ்ஞானம் ஆராய்ச்சி நிறுவனம் அங்கே இருந்தது. இப்படிப்பட்டதான நல்ல ஒரு பட்டணமாக இங்கே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற பட்டணத்தில் ஜனங்கள் பார்க்கும்போது 2,50,000 பேர் அந்த காலங்களில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் 3% கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். 3% கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். எபேசு பட்டணம் அழிந்து போனது. ஆனால் சிமிர்னா பட்டணம் அழிந்தாலும் திரும்ப கட்டி எழுப்பப்பட்டு இன்றும் அந்த பட்டணம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது இந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த சிமிர்னா சபையில் நீங்கள் அந்த 8வது வசனத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எந்த குற்றத்தையும் அங்கே ஆண்டவராக இயேசு சொல்லலை. எபேசுவில் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 4வது வசனத்தில், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி ஒரு குறையை சொல்கிறார். ஆனால் சிமிர்னா சபையில் அவர் குறை சொன்னதாக அங்கே இல்லை என்று பார்க்கிறோம். அதனால் இது குறையில்லாத பரிசுத்தத்தில் எல்லாத்திலும் பூரணமானதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சில எச்சரிப்புகளை, சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அப்படி பார்க்கும்போது, பரிசுத்தமாக்கப்பட்டு மரண பரியந்தம் நீ உண்மையுள்ளவனாய் இரு என்று சொல்லி எச்சரிப்பை ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு ஆண்டவர் அதான் சொல்லாரு. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம பார்வையில் நாம் சரியாக இருப்பது போல தோணலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. அப்போது நம்ம வாழ்க்கையில் நாம் பரிசுத்தம் ஆகிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம் என்பது அதோடு கூட முடிந்து விடுகிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தில் முன்னேறி செல்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த சபைக்கு ஆண்டவர் இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். மீண்டுமாய் அதே வசனத்தை வாசிக்கலாம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
முந்தினவரும் பிந்தினவரும் என்பது பழைய ஏற்பாட்டில் தேவனை குறிக்கிற ஒரு வார்த்தை, ஒரு சொல்லாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தை இங்கே சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவும் தேவனுடைய தெய்வீக தன்மையிலே தேவனுக்கு சமமானவர் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவன் கர்த்தர் அப்படி என்று சொல்லி வரும். புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு என்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தேவனுக்கு சமமானவர் என்கிறதை இங்கே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். ஏசாயா 44:6, ஏசாயா 44:6, 48:12 இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு நித்திய தேவன், அவர் மனிதனாய் வந்தார், மரித்தது உண்மை, ஆனாலும் உயிர்த்தெழுந்தது உண்மை என்பதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 3:18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 3:18 வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவராய் இயேசு தேவனுக்கு சமமானவர், தேவனுக்கு ஈக்குவலாக இருப்பவர். திருத்துவம் அதான், தேவன் வேற, இயேசு வேற, பரிசுத்தாவியான வேற என்பது அல்ல. இன்றைக்கு அப்படிலாம் உபதேசங்கள் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் கிடையாது, இயேசு கிடையாது, தேவன் மட்டும்தான் அப்படின்னு. இல்லை, தேவன் கிடையாது, இயேசு மட்டும்தான் பரிசுத்தாவி, எனக்கு பலவிதமான கள்ள உபதேசங்கள் இருக்குது. ஆனால் திருத்துவத்தை நம்புகிறவன் தான் தேவனுடைய பிள்ளைகள். திருத்துவத்தை தான் ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். ஆகவே தான் ஆண்டவர் இங்கே இயேசுவும் தேவனுக்கு சமமானவர் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறார். எனவே முதலாவது முந்தினவரும் பிந்தினவரும், இரண்டாவது மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு இந்த சிமர்னா சபைக்கு சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் அப்படின்னு, உயிர் தெழுந்திருக்கிறேன், நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படி என்பதை ஆண்டவர் இந்த சபைக்கு, சபை மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, இங்கே பார்க்கும் பொழுது இந்த சிமர்னா சபை அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக அவமானங்கள், பயங்கரமான நெருக்கடி வழியில், அதாவது மரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு உண்டானது. இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக இந்த சபை போனபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் மரிக்கக்கூடிய தருணங்கள் வந்தாலும் அதை குறித்து நீ பயப்படாத. என் வாழ்க்கையில் நான் மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட மரணங்களை நான் சந்தித்தாலும், நான் மரித்தது உண்மை, ஆனாலும் நான் உயிர் தெழுந்தேன். அதே போல உன் வாழ்க்கையில் பாடுகள், மரணங்கள் வந்தாலும் நீ உண்மையுள்ளவனாய் இருந்து சத்தியத்துக்கு நீ மரித்தாயானால் மரணம் ஒரு நித்தியமான முடிவல்ல, நீ உயிர் தெழுவாய் என்கிற நம்பிக்கை உள்ள வார்த்தையை இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எனவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும், இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பாடுகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட பாதைகள் வழியை நம்ம கடந்து சென்றாலும், பல வியாதிகள், பல நெருக்கங்கள் எல்லாம் வந்தாலும் நமக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை, நான் மரித்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நான் பிரவேசிப்பேன், அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை வரும் பொழுது நான் உயிரோடு கூட எழும்புவேன் என்கிற நம்பிக்கையை, இந்த உலகத்தில் எந்த மதமும் மார்க்கமும் நமக்கு தராத ஒரு வெளியேறப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து செல்வோம். எனவே இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த சிமர்னா சபைக்கு சொல்லுகிறார், மரித்திருந்தும் நான் பிழைத்தவருமானேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது யோவான் 11:25 வசனம். யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான்.
என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. இன்னும் வசனத்தை குறிச்சுக்கோங்க. அதை 26வது வசனமும் அப்புறம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் முந்தி இருந்தேன், பின்பும் இருக்கிறேன், இனிமேலும் நான் வரப்போகிறேன். அதே போல நான் இந்த பூமியிலே மனிதனாய் வந்த பொழுது இருந்தது உண்மைதான், மரித்தது உண்மைதான், பாடு வந்தது உண்மைதான், மரணம் எனக்கு வந்தது உண்மைதான். ஆனாலும் நான் உயிர்த்தெழுந்தேன். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. நான் திரும்ப வரப்போகிறேன். வருகிற அன்று நீங்கள் உயிரோடு கூட எழுப்பப்படுவீர் என்ற நம்பிக்கை ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருந்த தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இங்கே பார்க்கும் பொழுது உன் கிரியைகளையும் என்று சொல்லி பார்க்க, ஏற்கனவே நாம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எபேசு சபையினுடைய கிரிகைகளை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். கிரிகை என்பது அந்த சபையின் நிலையையும் சபை எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் குறிக்கிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தனது சபை எவ்விதமாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் நன்றாக அவருக்கு தெரியும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சபை எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் சபைப்படும் உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறவர் என்பதை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது உன் கிரியைகளை அப்படின்னு. சில நேரம் நம்ம நினைக்கிறோம், என் பாடுகளை ஆண்டவர் கண்டுகொள்ளதே இல்லை, நான் படுகிற உபத்திரவப்படுறேன், இவ்வளோ அவமானப்படுறேன், இவ்வளோ நிந்தைப்படுகிறேன், இவ்வளோ கஷ்டப்படுகிறேன், இவ்வளோ ஆண்டவருக்காக பட்ட ஆண்டவர் இதை கண்டுகொள்ளலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படுகிற பாடுகளையும், நீ படுகிற வேதனைகளையும், நீ படுகிற உபத்திரம் என் நிமித்தமாய் சுவிசேஷத்துக்காக நீ படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது பார்க்கிறோம் இந்த சபை குறித்து உன் உபத்திரவத்தையும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சிம்னா சபை அவர்கள் அதிகமான பாடுகளை பட்ட ஒரு சபை. இந்த உபத்திரவத்தை 3 விதமாக நம்ம பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது சிமிர்னா, முதலாவது நான் ஏற்கனவே அதை அறிமுகப்படுத்தும் போது சொன்னேன், இந்த சிமிர்னா பட்டணம் ரோமருடைய ஆளுகைக்கு உட்பட்டதான ஒரு பட்டணம். ஆகவே இங்கே என்ன அப்படின்னா, ராஜாக்களை வணங்குகிற ஒரு சட்டம் அங்கே இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த சிமிர்னா சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அரசாங்கத்துக்கான எல்லா சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அரசர்களுக்கு பலியிடுகிற காரியங்கள், அவர்களை வணங்குகிற காரியங்களில் இந்த சபை 100க்கு 100 அதை வெறுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். நான் சொல்லுது விளங்குதா? சிமிர்னா சபையை ரோம ராஜ்யம் ஆண்டது அந்த காலகட்டங்களில். அப்போது ரோமருடைய ராஜ்யத்தில் என்ன சொல்லப்பட்டது? ராஜாக்களை வணங்கணும், அவர்களுக்கு பலி செலுத்தணும், பலவிதமான சடங்காச்சாரங்கள் இருந்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை என்ன செய்ய மறுத்தார்கள். ஆகவே தான் அவர்களை இந்த ரோம ராஜ்யமும் மற்ற யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாத யூதர்கள் என்ன செய்தார்னா, இவர்கள் கலகக்காரர்கள் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். என்ன பெயர்? கலகக்காரர்கள். நமக்கு பேர் என்ன? வேதக்காரர்கள் இல்லையா, மதத்தை பரப்புகிறவர்கள் அப்படின்னு நமக்கு பேர் இருக்கு இல்லையா. ஆனால் இவர்களுக்கு என்ன பெயர்னா கலகக்காரர்கள் என்று சொல்லி இவர்கள் பெயர் இருந்தது. இது ஒன்று. 2வது, பிரஜாதி மத கொண்டாட்டங்களை பங்கெடுப்பதில் மறுத்தார்கள். அதாவது மற்ற தேவனுக்கு பிரியமில்லாத விழாக்கள், கொண்டாட்டங்கள், இவைகளை தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வெறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை வணங்குவதையும் அவர்கள் வெறுத்து ஒதுக்கி தள்ளினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி கிறிஸ்தவர்கள் அவர்களை வணங்காமல் அதை வெறுத்து ஒதுக்கி தள்ளினதுனால அவர்களுக்கு பெயர் என்றால் நாஸ்திகர்கள் என்றும், அது மாத்திரமல்ல சமூக விரோதிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். என்ன பெயர்? நாஸ்திகர்கள், சமூக விரோதிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். உலகத்தின் வழிபாடுகளுக்கும், உலகத்தின் காரியங்களுக்கும், உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் இணைஞ்சு போவதற்காக அழைக்கல, உபத்திரவத்தின் வழியாக, பாடுகள் வழியாக
அவமானங்கள் வழியாக, மரணத்தின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னு சொல்லி தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது அவ்வளோ எளிது கிடையாது. சும்மா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் பரலோகம் போயிட முடியாது. அவ்வளோ பாடுகள், அவ்வளோ நிந்தைகள், அவ்வளோ அவமானங்கள் நம்ம பட்டு தான் போகணும். சரி, ஓகே. இங்கே பார்க்கும்போது ரெண்டாவது, முதல்ல நம்ம அவர்களை குறித்து சொன்ன வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது அவர்கள் கலகக்காரர்கள், ரெண்டாவது நாஸ்திகர்கள், சமூக விரோதிகள் என்று சொல்லி அவர்களுக்கு அழைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். மூணாவது, தங்களை யூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு பலர் கிறிஸ்தவர்களை தேவ தூஷணம் செய்பவர்கள் என்று கூறினார்கள். யூதர்கள் என்ன செஞ்சாங்க? யூதர் கிடையாது, ஆனால் நாங்கள் யூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை என்ன செய்தார்கள்? தேவ தூஷணம் சொல்லுகிறவர்கள், தேவனுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி அவர்களை பழித்து பேசினார்கள். கிறிஸ்துவை நம்பாத யூதர்கள் கிறிஸ்தவர்களின் பக்தியை குறித்து தவறான உபதேசங்களை செய்கிறவர்களாக மாறினார்கள். என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் சும்மா போலியான கிறிஸ்தவர்கள், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லலை. சிலர் முரண்பாடான கருத்துக்கள் சொல்ல, இப்படி பைபிளில் சொல்லியிருக்காக்கும், இப்படி நடக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காராக்கும், இப்படி தான் வாழணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காராக்கும், அப்படிலாம் வாழ முடியாது, அதெல்லாம் சும்மா அப்படி சொல்லுவாங்கல்ல சிலர், இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல தான் அன்றைக்கும் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்டவர்கள் எழும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இப்படிப்பட்ட குற்றங்களை அந்த நாட்களில் இருந்ததான யூதர்களில் செல்வந்தர்கள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் இவர்களை இணைத்தார்கள். ரோம அரசாங்கத்தில் போய் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தவறான வாழ்க்கை வாழ்கிறார்கள், தவறான உபதேசிக்கிறார்கள், இவர் தவறான செயல்பாடுகள் இருக்கிறது, தவறான போதனைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இவர்கள் போய் என்ன செய்தார்கள்? குற்றம் சாட்டுகிறவர்களாக இருந்தார்கள். அப்போ எவ்வளவு கொடூரமான உபத்திரவங்கள் பாருங்கள். இன்றைக்கும் வடநாடுகளை பார்க்கும்போது மதத்தை மாற்றுகிறார்கள் என்று சொல்லி பலர் மிஷனரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்போலாம் அதிகமாக வர்றதில்ல, ஆனாலும் வெளியே வராட்டாலும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இன்றைக்கு என்ன செய்யுது? பல வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதுகள்லாம் என்ன செய்யுது? வெளியே வந்துடுது. கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தது நிமித்தமாக இன்றைக்கு உபத்திரவப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் அந்த நாட்களும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் பிறப்பால யூதர்கள், ஆனால் தங்களுடைய நடக்கையில் யூதர்கள் அல்லாதவர்கள், ஆவிக்குரிய முறையில் யூதர்கள் அல்லாதவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவது நாம் இங்கே என்ன நம்ம பார்த்தோம் அப்படி என்றால், இவர்கள் உபத்திரவத்தையும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சிமிர்னா சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள், தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தவர்கள் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை அவர்கள் பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவதாக தரித்திரம் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தரித்திரம். சிமிர்னா சபையில் அதிகமான தேவனுடைய பிள்ளைகள் அடிமைகளாக இருந்தார்கள், தரித்திரத்தில் வறுமையில் இருந்தார்கள். இந்த தரித்திரம், வறுமை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் பார்க்கும்போது பிச்சைக்காரர்கள் என்று அர்த்தம். இந்த அடிமைகள், தரித்திரர் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் பிச்சைக்காரர்கள் என்று சொல்லி இதுக்கு அர்த்தமாய் சொல்லப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில், உலக மனுஷருடைய பார்வையில் தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கத்தில், பாடுகளை, கஷ்டத்தில், வறுமையில் போனாலும் தேவனுடைய பார்வையிலே நாம தான் ஐஸ்வர்யவான்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கான சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பார்க்கும்போது, ஆண்டவராய் இயேசு தேவ ஆலயத்தில் அவர் இருக்கிறார். அங்கே எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? காணிக்கை போடுகிறார்கள். எல்லாரும் தங்களுக்கு இருக்கிற பரிபூர்ணத்திலிருந்து போடுகிறார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், செல்வந்தர்கள் அதிகமான பணங்களை போடுகிறார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை இருக்கிறாள். அவள் என்ன செய்தாள்? தனக்கு இருந்ததை ஆண்டவருக்காக கொடுத்தாள். எவ்வளோ போட்டா? 2 பணம். அப்போ தான் இயேசு சொல்லுகிறார்,
அந்த வசனத்தை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:4. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்தும் தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இப்படிப்பட்ட இவர்களை குறித்து தான் ஆண்டவர் ஐஸ்வரியவான்கள் என்று சொல்கிறார். நாமளாம் ஒருவேளை இந்த காலங்களில் சில நெருக்கங்கள் கடினப்பட்டு உழைத்து தான் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணலாம், அனுதின வேலை பார்த்து தான் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவருக்குள் விசுவாசத்தில் பரிசுத்தத்தில் தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கிறீங்க பாருங்கள். உலகத்தின் பார்வையில் உங்களை என்னையா கிறிஸ்தவங்கள் கஷ்டம்தான், வறுமை தான், பாடுதான், பிரச்சனை தான், உபத்திரம் தான் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் நாங்கள் பாருங்கள் உலக பிரகமாக எப்படி வாழ்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், நல்ல வசதியாக இருக்கிறோம், வாய்ப்புகள் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளலை. ஆனால் உங்களையும் என்னை ஆண்டவர் என்ன செய்கிறார், மெச்சிக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வரியவான்களாய் நாம் இருக்கிறோம். அதில் நாம் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இவர்கள் ஆண்டவர் மேலுள்ள அன்பில் ஒரு நாளும் குறைவில்லாமல் இருந்தார்கள். இங்கே பார்க்கும்போது இவர்களை குறித்து இவருடைய பரிசுத்தம், ரட்சிப்பு, சமாதானம், ஐக்கியம் இவை அனைத்தும் இருந்தது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள், தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொண்டார்கள், அது மாத்திரமல்ல சமாதானம் உள்ளவர்களாய் ஒருவருக்கு ஒரு சமாதானம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், அது மாத்திரமல்ல தேவனுடைய கிருபையிலே பலப்பட்டார்கள், ஐக்கியம் உள்ளவர்களாய், ஏற்ற தாழ்வே கிடையாது. படித்தவன் படியாதவன், பணக்காரன் வசதி குறைந்தவன் ஏழை இவெல்லாம் கிடையாது. எல்லாருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஐக்கியம் இருந்தது. அப்படிப்பட்டதான நிலைமையில இருந்தபடினாலே ஆவிக்குரிய ரீதியில் இந்த சிமர்னா சபை ஐஸ்வரியவான்களாய் இருந்தார்கள் என்று பார்க்க ஆகினபடினால்தான் இவர்கள் தேவனால் கனம் பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஆமென். இந்த காலங்களை பார்க்கும்போது சபைகளுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் இல்லை, சபைகளுக்குள்ள பரிசுத்தம் இல்லை, சபைகளுக்குள்ள அன்பு இல்லை, சபைக்குள்ள சமாதானம் இல்லை. பிரச்சனைகள் ஆராதித்தாலும் ஜெபம்னாலும் செய்திகளை கேட்டாலும் ஒருவருக்கு ஒரு அந்யோன்யம் இல்லை, ஒருவருக்கு ஒரு ஐக்கியம், விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. ஆனால் ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்குள்ள எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கணும். ஆனால் இந்த சபை எல்லா விதத்திலும் பூரணமாகிறது என்பதை ஆண்டவர் அங்கே காண்கிறார். ஆனபடினா தான் யாக்கோபு 2:5 பார்க்கும் பொழுது யாக்கோபு 2:5 வாசிக்க கேட்கலாம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இங்கே பார்க்கிறோம், யார் இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில், இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில் எல்லாம் இருந்த பொழுதும் ஐக்கியம் உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், அது மாத்திரமல்ல வாசித்தமில்ல தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொண்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்தபடினால் ஆண்டவர்கள் ஐஸ்வர்யவான்களாக மாத்திரமல்ல தன்னுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக தேவன் முன்குறிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இங்கே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில வேதனையான அனுபவங்கள் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் உங்களை பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்க ஒரு நம்பிக்கை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். என்ன பாடு வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், மரணமே வந்தாலும் நித்திய ராஜ்யத்தில் ஆண்டவராக இயேசு வரும் பொழுது நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? ஆமென். நாம் தரித்திரர் அல்ல. உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த காலங்களில் நாம் விரும்புகிறபடி நம்முடைய வசதி வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற பொருளாதார ரீதியில் உன்னதமான நிலைமையில் நாம் இல்லாமல் போகலாம். கஷ்டப்பட்டு அனுதினமும் உழைத்து சம்பாத்தியம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுகிற நிலைமையில் நாம் இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களை பாராட்டுகிறார். இவ்வளோ வறுமையிலும், இவ்வளோ கஷ்டத்திலும், இவ்வளோ நெருக்கத்திலும் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிற என்பதை ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆமென். அப்போ தேவ பிள்ளைகளை, தேவனுக்குன்னு வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உண்மைதான், உயர்த்துவார், உண்மைதான். ஆனாலும் சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாதைகளை நம்ம கடந்து போனாலும் அதையும் நாம் பொறுமையாக ஏற்றுக்கொள்வோம் என்றால் நித்திய ராஜ்யத்தில் நமக்குரிய பங்கை கர்த்தர் தருவார். சரி, 4வது தங்களை யூதர் என்று சொல்லியும் அப்படிங்கிற வார்த்தை அந்த வசனம் தொடர்ந்து பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது சிமர்னா சபைக்கு எதிராக செயல்படும் ஒரு கூட்டத்தை இங்கே பார்க்கிறோம்.
அதை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் சாத்தானின் கூட்டம் என்று சொல்லி அங்கே அழைக்கிறார். சிமிர்னா சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்புகிறது. அவர்களை ஆண்டவர் சாத்தானின் கூட்டம் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறார். ஏன்னா அவர்கள் தங்களை யூதர் என்று அழைத்து கொண்டாலும் உண்மையான யூதர்கள் அல்லாதவர்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர் என்று சொல்லுவாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நாங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படிம்பாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் எந்த அளவும் சிறு துளி கூட சம்பந்தம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சு, அவருடைய நடக்கைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய போகிற பாதை எல்லாமே வேதத்துக்கு கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் பேர் மட்டும் கிறிஸ்தவ பேர் இருக்கும். அதே போல தான் இன்றைக்கு இந்த சிமர்னா சபையில் அப்படிப்பட்டதாக இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் அங்கே யூதர்களை குறித்து சொல்லும் பொழுது தன்னை சுற்றிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், அங்கே இருக்கிற யூதர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் வழியில் வந்தவர்கள். அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கு சொல்லுவாங்க எங்கள் அப்பா கிறிஸ்தவர், எங்கள் அப்பாவுடைய அப்பா கிறிஸ்தவர், கோயில் குட்டியார், கோயிலில் மணி அடிச்சுட்டு இருந்தார், அவங்க அப்பா என்ன ஐயராக இருந்தார், அவங்க அப்பா ஐயரா, இப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆனால் இவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள். ஆபிரகாமுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை. அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தான். எல்லா விதத்திலும் தேவன் தனக்கு கற்றுக் கொடுத்த அல்லது போதிக்கிற கட்டளைகளுக்கு உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். ஆனால் யூதர்கள் அதற்கு எதிரடையானவர்கள். நியாயப்பிரமாணத்தை மட்டும் பிடிச்சிக்கிடுவாங்க, ஆனால் நியாயப்பிரமாணத்திலும் அவர்கள் சரியாய் நடக்க முடியாத, கை கொள்ள முடியாத யூதர்கள். எல்லாத்தையும் அவர்களால் கை கொள்ள முடியாது, அப்படிப்பட்டவர்கள். அதனால தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 33 கூட பார்க்கும்போது அங்கே நம்ம வாசிக்கிறோம். யோவான் 8:33. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்? நீங்கள் விடுதலையாக வேண்டும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாரம்பரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி போதிக்கும். ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படி இல்லை, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆகவே நாங்கள் எதிலையும் விடுதலை ஆக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சுபாவம் தான் யூதர்கள். இன்றைக்கும் சபையில் வருகிற சபை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபைக்கு வந்தாச்சுன்னா முடிஞ்சது. அப்படி அல்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்தானா முடிஞ்சது அவங்களுக்கு. இல்லை ஏதோ ஒரு காணிக்கையை போட்டாச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பரிசுத்தம் அவங்களுக்குள்ள வந்துடுது, ஒரு திருப்தி வந்துடுது. அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவாய் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்தணும். அன்பின் சுபாவங்கள், ஏற்றுக்கொள்கிற பக்குவங்கள், சத்தியத்தில், உபதேசத்தில், உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக எதை விட்டு கொடுக்கிறவளாய் மாற முடியாது. தேவன் நமக்கு சத்தியத்தை இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் வாழணும், இதை செய்யணும். உலக மனுஷரை போல நம்ம வாழ முடியாது. உலக மனுஷர்கள் செய்கிற பிரகாரமாக நம்ம எதையும் செய்ய முடியாது. அதான் வேதம் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. சபைகளுக்குள்ள எப்படியும் வாழலாம், எப்படி நடக்கலாம், எப்படியும் உடை உடுத்தலாம், என்னமும் செய்யலாம். ஆனால் நீ சபைக்கு வந்துட்டால் போதும் பரலோகம் போயிடுவேன். கள்ள உபதேசங்கள். இவர்களைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் ஓநாய்கள், இவர்கள் கள்ளர்கள், இவர்கள் சாத்தானின் கூட்டம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எச்சரிப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை அறிந்து கொள்ளணும். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் போகிற சபையில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து, நான் தேவனுக்கு முன்பாய், நான் பரிசுத்தவானாய், விசுவாசத்தில், ரட்சிப்பில், தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தில், சட்டத்திட்டங்களில் நான் சரியாக இருக்கிறேனா என்பதை நாம் பார்த்து நடக்க பழகிறவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் சிமர்னா சபையில் யூதர்களை கிறிஸ்தவர்கள் பார்க்கல, கிறிஸ்தவர்கள் இயேசுவை பார்த்தார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. யூதர்கள் தேவனுக்கு விரோதமாய் இருந்தார்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் இருந்தார்கள், சபைக்கு விரோதமாய் இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசுவை மட்டும் பார்த்து வாழ்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனபடினால தான் அவங்க உபத்திரவம், தரித்திரம், வேதனை, பாடுகள் எல்லாம் வந்தது. ஆமென். ஆனபடினால தான் ஆண்டவர் அவர்களை மெச்சிக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29 பார்க்கும்போது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். உள்ளத்திலே யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது இருதயத்திலே நாம் யூதனாய் மாறணும். வெளிப்பிரகாரமாய் விருத்த சேதனத்தை பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில், கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்னா, வெளிப்பிரகாரமாய் அல்ல. வெளியே வெள்ளையும் சொல்லையும் போட்ட உடனே பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது இல்லையா? யூதர்கள் வெளிப்பிரகாரமான காரியங்களை, கிரியைகளை செய்தது நிமித்தமாக அவர்களை தங்கள் ஆபிரகாமின் பிள்ளை, நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் வாக்குத்தத்தன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், அவர்கள் அல்ல. இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்படணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது யூதர்களை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, யூதருடைய சுபாவம் என்ன அப்படின்னா, பின்னாலே அலைவாங்க. யாரை குறை கண்டுபிடிக்கலாம், யாரை குற்றம் கண்டுபிடிக்கலாம், யாரை எண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லி. இயேசுவுக்கு பின்னால் போனவங்க வியாதி உள்ளவர்கள், தேவைக்காய் போனவர்களை காட்டிலும் இந்த யூத கூட்டம், பரிசேயர், சதுசேயர், வேதபாதகர், இவன் தான் பின்னால் அதிகமாக போனான். வேதம் தெரியும், சத்தியம் தெரியும், உபதேசம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுட்டு பின்னாலே எதுக்கு போகிறான் தெரியுமா? இயேசுவை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு. இயேசுவை குறித்து யூதர்கள் சொன்ன 6 விதமான, நான் தெரிஞ்சு கொண்ட காரியங்கள், 6 விதமான குறைகள், குற்றங்கள் அல்லது பழி சொல்கள் என்ன அப்படின்னா, வாசிக்க வேண்டாம், சொல்லிட்டு நான் போகிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 7:12 ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி இயேசுவின் மேலே ஒரு குற்றத்தை, பழியை சுமத்துகிறார்கள். ஜனங்களை வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி அவர் மேலே பழி சுமத்துகிறார்கள். 2வது யோவான் 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில், யோவான் 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் பிசாசு பிடித்தவர், பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி இயேசுவை பழி சொல்லுகிறார்கள், குற்றம் சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 65 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 26:65 தேவ தூஷணம் பேசுகிறவன், தேவ தூஷணம், தேவனை அவமதிக்கிறவன், தேவனை வேண்டாத வார்த்தையை அவமானப்படுத்துகிறவன் என்று சொல்லி அவருக்கு பலி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தது லூக்கா 7ஆம் அதிகாரம் 34, லூக்கா 7:34 போஜன பிரியன், சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொன்னாங்க. போஜன பிரியன் இயேசுவை போஜன பிரியர் என்று சொல்கிறான். அடுத்தது 5வதாக மார்க் 3:21, மார்க் 3ஆம் அதிகாரம் 21 மதிமயங்கினவன், மதிமயங்கினவன் என்ற வார்த்தையை அங்கு சொல்லுகிறார்கள். 6வதாக மார்க் 3:22, மார்க் 3:22 பெயர் செயல்புலை கொண்டு பிசாசுகளை துரத்துபவன், பேயை கொண்டே பிசாசை துரத்துகிறவன் என்று சொல்லி இப்படிப்பட்ட பேரெல்லாம் என்ன செய்து இயேசுவுக்கு வாங்கிட்டு தான் அவர் பொறுமையாய், ஆண்டவரே இவர்கள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இயேசுவை இவ்விதமான பழிகளை சொன்னது யார் என்றால் மற்றவர்கள் அல்ல, யூதர்கள். யூதர்கள் பழித்து பேசுகிறாங்க. அதே போலதான் சிமர்னா சபையில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக யூதர்கள் எழும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை அறிந்து கொள்ளணும், உலகம் நம்மை பகைக்கும். உலகம் நம்மை பகைப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்கிறார், என்னை உலகம் பகைத்தது என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்கலாம். யோவான் 15,
18வது வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் அதை தான் சொல்லுகிறார். உலகம் நம்மளை பகைக்கும், உங்கள் குடும்பங்கள் உங்களை பகைக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஆண்டவருக்கு வைராக்கியமாய் இருப்பதன் மூலமாக, சத்தியத்தின்படி நடக்கிறது மூலமாக நம்முடைய குடும்பம் பகைக்கும், நம்முடைய உறவுகள் உங்களை பகைக்கும். ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய், லாபமானாலும் நஷ்டமானாலும் தேவனுக்காக வைராக்கியமாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாய் அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரமே நித்திய ராஜ்யத்தில் பங்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. சும்மா சபைக்கு வந்த உடனே, ஆராதனைக்கு வந்த உடனே, ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே, அல்லது கிறிஸ்தவ பேர் இருந்த உடனே பரலோகத்தில் முதலிடம் அங்கே சிங்காசனம் உங்களை வச்சு அழகு பார்ப்பாரெலாம் நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நீங்களும் நானும் உபத்திரவத்தின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே 9வது வசனத்தில் 4 விதமான காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 1 உன் கிரியைகளையும் என்ற வார்த்தை, 2வது உபத்திரவத்தையும் என்று சொல்லி, 3வது பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சொல்ல தரித்திரம் என்கிற நிலைமை என்று பார்க்கிறோம். 4வது தங்களை யூதர் என்று சொல்லியும் என்கிற வார்த்தையின் தொடர்ந்தேர்ச்சியான காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாய் பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆறுதலான ஒரு கட்டளையும் ஆண்டவர் இந்த சிமர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வருங்காலத்தில் பாடுகளிலும் சிறைகளும் அடைக்கப்படுவீர்கள் என்கிறதான வார்த்தையை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உபத்திரவத்தை நீக்குவேன், அல்லது உனக்கு வருகிற பாடுகளை கிருபையை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்லாம் ஆண்டவர் அங்கே சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாய் இரு என்கிற வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கை, நான் அடிக்கடி சொல்ல வார்த்தை வந்தால் 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1, ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். 2வது, உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சபைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். 3வது, உங்களை நடத்துகிற ஊழியக்காரர் என்ன செய்யணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த சிமர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பரியந்தம், உனக்கு மரணமே வந்தாலும் நீ உண்மையுள்ளவனாக இருந்து பாரு, உனக்கு அதற்கேன ஏற்றதான ஆசீர்வாதங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் பாடுகள், ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆண்டவரை மறுதளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கூட உன் வாழ்க்கையில் வரலாம். ஆண்டவரே வேண்டான்ங்கிற சூழ்நிலை கூட வந்துடலாம். ஆனாலும் அதன் மத்தியில் ஆண்டவருக்காக உயிரையும் கொடுக்க தியாகமாய், ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக வைராக்கியமாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தை கட்டாயம் உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகமில்லை. ஏன்னா இதுதான் சத்தியம், இதுதான் உபதேசம். அல்லேலூயா. அருமையான இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்கள், பல பாடுகள், பல நிந்தைகள், பல வேதனைகள், தரித்திரத்தின் நிலைமைகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை உண்மையாய் நீங்கள் தேடுகிற பிள்ளையாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த சிமர்னா சபை அதிகமாய் உபத்திரவப்பட்ட சபை, அதிகமாய் வேதனையை சம்பாதித்த சபை, அதிகமான பழிச்சொற்களை அது சந்தித்ததான சபை, அதிகமான அவருடைய வாழ்க்கையில் நிந்தைகளை சந்தித்த சபை. ஆனாலும் அந்த சபை கிறிஸ்துவுக்காக, சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக ஆமென் வைராக்கியமாய் இருந்ததுனால ஆண்டவர் அதை மெச்சிக்கொண்டார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். அந்த வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இன்னும் இருக்கிற காலங்களில், உடைய ஆயுசு நாட்களில் எந்த பிரச்சனையூடாக, எந்த பாடுகளூடாக, எந்த நெருக்கத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போனாலும் இயேசுவை ஒரு நாள் விட்டு விடாதீர்கள். இன்னும் கொஞ்ச காலம், நம்முடைய பலத்தின் மிகுதினால கொஞ்ச காலம் தான் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள். ஆனால் அதன் பின்பு வாழக்கூடிய
வரக்கூடிய காலங்கள் நித்தியமான காலங்கள். அந்த ராஜ்யத்தை நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் இந்த காலங்களுக்கு வருகிற எல்லா பாடங்கள் மத்தியிலும் பொறுமையாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதை தாங்கிக் கொள்ள, அதையும் கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவராக இயேசு சொன்னது போல, நான் மரித்தேன், என் வாழ்க்கையிலும் பாடு வந்தது, என் வாழ்க்கையிலும் மரணம் வந்தது, ஆனாலும் மீண்டும் நான் உயிரோடு கூட எழுந்தேன் என்று சொன்னது போல கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உயிர்த்தெழச் செய்வார். அந்த மகிமையுள்ள ராஜ்யத்தில் உங்களை பிரவேசிக்க செய்வார். அந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன்.